வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். உங்க மேல சத்தியமான மாசமா இருக்கேன். உங்க குழந்தை ஏன் வயித்துல? வாட் a unexpected incident. ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது, இது வேற எவனோட குழந்தையோ. வயித்துல இருக்கிறது என் புள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Sir, Agent Tina here. உண்மையும் பொய்யும் கொஞ்சம் கலந்து சொல்லணும், அப்பதான் நம்புவாங்க. எல்லாரும் ஒண்ணு போல ஒரே விஷயத்தை சொல்லக்கூடாது. பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்கல்ல? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி போட்ட சீரியல் கொடுமைகளே இன்னும் பல பேர் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்போ சீரியல் கொடுமைகள் போடுவீங்க மட்டும் கேட்டுருக்கீங்க. ஸோ மறக்காம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவையும் சேர்த்து பார்த்துருக்கேன். ஓகேவா? நிச்சயம் செய்றேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆதிக்கனி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலில் இந்த டேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்க, சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் பல பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது 1-2 காமெடி இல்லை, பயங்கரமான காமெடிலாம் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னன்றதை நானே சொல்கிறேன். சிந்துக்கு நான் கொடுக்கிற கல்யாண நாள் பரிசு வாங்கிக்க. நம்ம சிந்து வந்து டாக்டரை ஏமாத்தி கல்யாணம் பண்ண விஷயம்லாம் எவ்வளோ பழைய கதைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். நம்ம சிந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம வில்லி என்ன பண்ணியிருக்கா, கரெக்டாக கல்யாண நாள் அன்னைக்கு அதை கிஃப்டா கொடுத்து 2 பேரையும் பிரிச்சு விடலாம்னு சொல்லி பிளான போட்டா. Really? ஏன் நம்பலையா? போறா ஜவுண்ட. டைரியை எடுத்து வந்த வில்லிக்கு படிக்க தெரியாதா? வில்லியே படிச்சுட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா வில்லி அப்படி பண்ணுவாளா? வில்லி என்ன வேலையை பார்க்கறாங்கிறத நீங்களே பாருங்க. எனக்கும் ஆறுமுகத்துக்கும் நடக்க இருந்த திருமணத்தை வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு. சரி ரைட்டு, நம்ம வில்லி சொன்ன மாதிரியே டாக்டர் சார் படிச்சுட்டாப்ல. ஆனா அதை வாய் விட்டு படிச்சிருக்கலாம்ல. அந்த மனுஷன் பாருங்க, கூறுகட்ட மனுஷனா இருப்பாரு போல இருக்கு, அம்புட்டியும் மனசுக்குள்ளேயே படிச்சிருக்காப்ல. சரி ரைட்டு, இப்ப மனசுக்குள்ள படிச்சதை அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டுன வாயில இருந்து எப்படி வாங்க முயற்சி பண்றாங்கன்றத மட்டும் பாருங்க. என்ன சிவா, அந்த டைரியில அப்படி என்னதான் எழுதி இருக்குன்னு சொல்லு. கேக்குறாங்கல்ல, சிந்து அந்த டைரியில என்ன எழுதிருக்கான்னு சொல்லு சிவா. அந்த டைரியில சிந்து என்னதான் எழுதிருக்காங்க சொல்லு சிவா. சொல்லுங்கன்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் டிசைனா சொல்ல முடியுமோ அங்க இருக்கிற 50 பேரும் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனாலும் டாக்டர் சார் வாயை திறந்தாரா? சரி, நீங்களாவது அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். தைரியமா சொல்லு சிந்து. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சொல்லுங்க மாப்ள, சிந்து அப்படி அதுல என்னதான் எழுதிருக்கா? சரி ரைட், டாக்டர் கிட்ட சொல்லியே பாதி எபிசோட ஓட்டிட்டோம். மீதி எபிசோடுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தாங்க. அங்கதான் வச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. அந்த டைரியை சிந்து கிட்ட கொடு, அவளே படிச்சு காட்டட்டும். பாக்குற நமக்கும் நல்லா இருக்கும்ல. அடே, பாக்குற உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும்டா, ஆனா கேக்குற எங்க காதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. ரத்தம் வருதுடா. என் காதுல இருந்து வந்த ரத்தயா இது. நீயே எல்லாருக்கும் சத்தமா இந்த டைரியில என்ன எழுதிருக்குன்னு படிச்சு காட்டு. டைரியில என்ன எழுதிருக்கியோ அதை எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டு. டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. நீ அதுல தைரியமா என்ன இருக்குன்னு படிச்சு காட்டு. ஓ கர்த்தரே. பரவாயில்ல, டாக்டர் லெட்டர் முழுசா படிச்சிட்டாப்ல. அதனால அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லியே உத்தரவு எடுத்தாங்க. ஆனா மேடம் இன்னும் படிக்கவே இல்லல, அதனால படிச்சு சொல்லுன்னு உத்தரவு எடுக்கிறாங்க. படிச்சு காட்டு சிந்து. நீ என்ன எழுதி இருக்கியோ அதை தைரியமா படிச்சு காட்டு. தைரியமா அதுல என்ன எழுதி இருக்குன்னு படி. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க அவனை. அடே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதடா. ஒரே டைலாக், அதை எத்தனை பேர் தானே பேசுவீங்க? அன்னபூர்ணியோட பொறுமையை சோதிக்காதமா. டைரியில என்ன எழுதிருக்குன்னு படிச்சு காட்டு. சொல்லி தொலையண்டா. இதுல கொடுமை என்னன்னா, டைரக்டர் சார் அன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே எல்லாரும் கிளம்பி வந்துருங்க, இன்னைக்கு எல்லாருக்குமே டைலாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாரும் குஷியா கிளம்பி வந்திருப்பாங்க. பார்த்தா எல்லாருக்கும் 2 டைலாக் தான். சொல்லு, படிச்சு சொல்லு. என்ன எழுதி இருக்குன்னு சத்தமா படிச்சு காட்டு. அந்த டைரியில என்ன எழுதி இருக்கு படி. அடப்பாங்கயா, இந்த 2 டைலாக்கை வச்சே ஒரு எபிசோட ஓட்டி முடிச்சிட்டாங்க. கடைசியில சிந்துவும் அதை படிச்செல்லாம் காமிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த அத்தை நம்ப மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சதுல, சரி ரைட், நீ நம்ப மாட்டல, நாங்க 2வது ஆயுதத்தை கையில எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டாங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சொல்லு படிச்சு சொல்லு, அது கிடையாது, இது வேற. இப்ப காட்ட போற வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இங்க நீ வர மாட்டியோன்னு நினைச்சு. எப்படி இந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு நேத்து எடுத்தது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் இப்ப எடுத்து வந்திருக்காங்களா? அந்த கன்றாவியான ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். கேமரா
கேமரா வச்சுட்டு சிவதாண்டவம் ஆடிடுவாரு. எப்படி வீடியோ எடுத்த சார் என்னமோ 1/4 கிலோமீட்டர் தள்ளி நின்று தான் எடுக்கிறாப்ல. ஆனா அந்த கேமரா பாருங்க, க்ளோஸ் அப் ஷாட் போகுது, ஒயிட் ஷாட் போகுது, சஜஷன் ஷாட் போகுதுன்னு எல்லா ஷாட்டும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, மைக்கு மாட்டி இருந்தா கூட இவ்வளவு கிளாரிட்டியா கேட்டிருக்குமான்னு தெரியல. அவ்வளவு கிளாரிட்டியா 2 பேரும் பேசுனதையும் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்குங்க. நீ செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு சிந்து. நீயே வீட்ல வந்து பெரியமாட்ட உண்மையை சொல்லி நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லிடு. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டல, இத ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இத்தனைக்கே அந்த ஃபுட்டேஜ் அன்னைக்கே கொண்டு வந்து காமிச்சிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா நைட்டு ஃபுல்லா உட்காந்து இதுதான் ஒட்டுனியடான்ற மாதிரி 1 வருஷமா உட்காந்து ஒட்டி இப்ப எடுத்து வந்து டெலிவரி பண்றாங்களாமா. டாக்டரே, என் கழுத்துல நானே தாலி கட்டிக்கிட்டு நீ கட்டினதா எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதே. இது ரொம்ப தாமதம். அடுத்ததா ரோகேஷ் ஜோ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா பாண்டியன் ஸ்டோர்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பிரெக்னன்சியை வச்சு என்னென்ன காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரெக்னன்சியை வச்சு பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு தான் காமெடி பண்றாங்களான்னு சொல்லிக்கிட்டா அதான் கிடையாது, பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த பாண்டியன் ஸ்டோரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வர எல்லா தம்பிகளுமே பயங்கரமான இன்னோசென்ட்டா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவன் பொண்டாட்டிக்கிட்டே உனக்கு குழந்தை பிறந்தா அதை என்ன எப்படி கூப்பிடுன்னு சொல்லி கேட்டான், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த குழந்தை என்ன எப்படி கூப்பிடும்? என்ன கேட்ட? உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். பாத்தாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை உன்னை தாத்தான்னு கூப்பிடும், இல்ல அறிவு கிட்ட கதர்னு கூப்பிடும். லூசு மாதிரி பேசுற. அதே மாதிரிதான் இந்த சாருமே, என்னப்பா நீ பிரெக்னன்ட் ஆயிட்டா ஆனா வயிறு மட்டும் வீங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க பொண்டாட்டி சொல்ற பதில கேளுங்க. பிரெக்னண்டா இருக்கும்போது வயிறுலாம் பெருசாகும்ல, உனக்கே ஆக மாட்டேங்குது. நீ பண்ற என்ன? இப்பவே எல்லாம் வயிறு பெருசாகாது மாமா, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கான். ஓ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆனா நம்ம தங்கமயில் என்ன பண்ணிருக்கு, பிரெக்னண்டா இல்லாமே நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னோசென்ட் புருஷன் பைப்புல காதுல பூவை சுத்தி விட்டுருக்கு. சரவணா, நீ அப்பா ஆக போறடா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்ப வாரிசை சுமக்கும் மயில், சந்தோஷத்தில் குடும்பத்தினர். அப்பா வாங்கிட்டேன், நான் அப்பா வாங்கிட்டேன். பட் என்னதான் அந்த பைப்புல பாவப்பட்ட இன்னோசென்ட் பைப்புலையாவே இருந்தாலும் பொண்டாட்டி ஏமாத்தினா கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்துல என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. எப்படி நீ வாய் குசாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லணும்னு தோணுச்சு உனக்கு? குடும்பத்துல இருந்தே உனக்கும் குடும்பத்துக்கும் தான் பொய் சொல்றதுன்னா கை வந்த கலையாச்சு. இப்படி பிரிஞ்சு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கமயில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸோட வந்திருக்காங்க. நான் மாசமா இருக்கேன். வாட் a unexpected incident. இல்ல அந்த பைப்புல இன்னோசென்ட் தான், மக்கு பைப்புல தான், கொஞ்சம் கேட பைப்புல கூட வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு இப்படியாமா பல மாசமா பிரிஞ்சு தானே இருந்தீங்க, இந்த கேப்ல நீ எப்படிமா மாசமான? உங்க மேல சத்தியமா நான் மாசமா இருக்கேன். உங்க குழந்தை என் வயித்துல. பட் இந்த வாட்டி நம்மளுடைய இன்னோசென்ட் பைப்புல கொஞ்சம் உஷாராயிட்டாப்ல. ஏய், ஏன் குழந்தையாடி? ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது, இது வேற எவனோட குழந்தையோ? வா எப்பா, தலை வலிக்குதுடா சாமி. இனிமே அவருக்கு எனக்கும் நடுல எதுவுமே இல்ல. இல்ல உனக்கு எதுக்கு கோவம் வருது எனக்கு ஒன்றும் புரியலையே. எவனா இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்கத்தானே செய்வான். நான் எந்த வேலையுமே பார்க்கலையே, எனக்கு எதுக்கு கூலின்னு கேட்பானா இல்லையா? அதானே உலக வழக்கம். எப்போ இந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்டாரோ, இனிமே நான் அவர்கிட்ட போய் நின்னு கெஞ்ச மாட்டேன். இதுல குடும்பம் என்னன்னா, இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்களான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையாவே கர்ப்பமா இருக்கேன். வயித்துல இருக்கிறது என் பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது, இது வேற எவனோட குழந்தையோ? இதுக்கு முன்னாடியே சின்ன மருமகள்ல நம்ம தமிழ் என்ன பண்ணாங்க, வயிற்றுல துணியை கட்டி புருஷனை ஏமாத்தி அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க. பிரிஞ்சிருந்த கேப்ல நம்ம தமிழ் திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் யாரை ஏமாத்த பாக்குறடா, எதுவுமே பண்ணலையே சொல்லி அவன் கோச்சிக்கிட்டான்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பாண்டியன் ஸ்டோர்ல அடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. இனிமே அவருக்கு எனக்கும் நடுல எதுவுமே இல்ல. எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல சீனு நல்ல லாஜிக்கோட இருக்குது, இதை எடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா ஒரு கன்றாவியான சீனுன்னு தெரிஞ்சுமே அதை எப்படிடா காப்பி பண்றீங்க? உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா சொன்னா. அடுத்ததா ஸ்டீஃபன் இவர் தான் நம்மளுக்கு பல வருஷமா கண்டென்ட் டெலிவர் பண்ணிருக்காப்ல. இப்போ கொஞ்ச நாள் ஆள் காணாம போயிட்டாரு, மறுபடியும் வந்திருக்காரு. அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு தரமான சம்பவம் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அயலினாலே காமெடி தானே, வாங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம். யாரா நீங்க? மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். வில்லன் பண்ண
ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் வந்து அயலி வீட்டுல இருந்திருக்கு. வில்ல என்ன பண்ணிருக்கான், அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டேன். ஆனா இந்த நேரம்னு பாருங்க, நம்ம ஏஜென்டினா வீட்டுல இல்லையா. அந்த அயல இருந்திருந்தா கூட அன்னைக்கு மாதிரி இவனுங்க கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி நம்மள காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவா. இன்னைக்குன்னு பார்த்து அவளையும் காணோமே. சரி ரைட்டு, ஏஜென்டினா வீட்டில் இல்லை. இப்போ ஆட்கள் வேற வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, அந்த பென்ட்ரைவை கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது ஒரு ட்விஸ்ட். இப்படிப்பட்ட ட்விஸ்ட்டை நீங்க எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. கட்டையை தூக்கி எரிஞ்சா கையில போட்டு பென்ட்ரைவ் கீழே விழுந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த பென்ட்ரைவ் பறந்து போய் அவங்க கையிலே விழுறத நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அப்படி விழுதுனா வந்திருக்கிற ஆள் யார் தெரியுமா? சார், ஏஜென்ட் டீனா ஹியர். இந்த சீரியல்ல மட்டும் ஏன் தான் இந்த வில்லனை போட்டு பாடாப்படுத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவன் கையில ஒரு கன்னை கொடுத்தாங்க. கன்னை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நின்ற இடத்துல இருந்து சுடுறதுக்கு. ஆனா இந்த வில்லனை பாருங்க, கன்னை கத்தி மாதிரி எடுத்து குத்திட்டு இருக்கேன். ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இதுல நம்ம ஏஜென்டினா வேற மாறு வேஷத்துல இருக்காங்கல்ல. என்னடா மாறு வேஷம்? மாறு வேஷமா? அது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்கல்ல. மாஸ்க் போட்டா ஆளே அடையாளம் தெரியாதுல்ல. அதனால அங்க இருக்கிற யாருக்குமே அது ஏஜென்டினா தான் தெரியவே இல்லையா. தெரியலப்பா, தெரியல. ஏங்கப்பா, விக்ரம் படத்துல கூட அந்த ரொபோட்டிக் கேமரா யூஸ் பண்ணி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த சீனை நம்மால் பாருங்க, கேமராமேன் கீழே குனிஞ்சு அதான் நம்ம ஏஜென்டினா ஸ்லோ மோஷன்ல வாங்க 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 ரைட் 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 அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு எவ்வளவு சிம்பிளா எடுத்து விட்டாங்க பாருங்க. இதுல கொடுமை என்னன்னா, நம்ம ஏஜென்டினா மாஸ்க போட்டு மாறு வேஷத்துல வந்தாங்க, ஃபைட்டை முடிச்சாங்க, ஸ்பைடர் மாதிரி சொயின்னு பறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவங்க கிட்ட போய் பேசலாம் செய்றாங்க. அப்ப வாய்ஸ் கூட தெரியாது. டேய் ஏடா, மூஞ்சில மாஸ்க் போட்டா ஆள் தெரியாது, பேசினா வாய்ஸ் தெரியாது, அப்ப எதுதான்டா உங்களுக்கு தெரியும்? உனக்கு எப்படி வர்மாவோட ஆளுங்க எங்க வீட்டுக்குள்ள வந்த விஷயம் தெரியும்? அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்தேன். அடுத்த டாக்டர் மாதவா கௌசிக் அப்படிங்கிறவர் என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு. ஹாய் ப்ரோ, வீரா சீரியலுடைய ப்ரோமோ கொஞ்சம் போய் பாருங்க, ஏதோ ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன், இதை பார்க்கும்போது அது என்ன படம் அப்படிங்கிறது என்னால கண்டே பிடிக்க முடியலங்க. ஓப்பன் சேலஞ்ச். விஜய் காணாம போனது சம்பந்தமா உங்க 3 பேர்கிட்டயும் தனித்தனியா விசாரிக்கணும். தீர்ப்பு வந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நான் கோர்ட்ல என்ன சார் கும்பலான்னு சொன்னாங்க. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வழக்கமாவே கயல்ல மட்டும்தான் அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னே தெரியாத அளவுக்கு எடுப்பாங்க. இப்ப அந்த வரிசையில நம்ம வீராவும் சேர்ந்துட்டாங்க போல. நான் என் அக்காவை கூட்டிட்டு போனேன். எந்த கோயிலு? பிள்ளையார் கோயிலுக்கு. அந்த பஸ் அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளது. அவங்க டிக்கெட் கொடுக்கல. எப்படி 3 பேரும் அச்சசலா ஒரே மாதிரி சொல்ல முடியும்? அவங்க எல்லாரும் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு மேடம். அதுல ரொம்ப உறுதியாவும் இருக்காங்க. உண்மையும் பொய்யும் கொஞ்சம் கலந்து சொல்லணும், அப்பதான் நம்புவாங்க. ஆனா எல்லாரும் ஒண்ணு போல ஒரே விஷயத்த சொல்லக்கூடாது. விளங்குதா? நீ இவங்கள பார்க்க போனங்கிறது சொல்லு, போன இடம் கோயில்னு மட்டும் போய் சொல்லு. கொஞ்சம் அகனங்கன மாறி தோராயமா தான் சொல்லணும். அதெல்லாம் நான் உங்களை தேடி வந்தது அதுங்கிறது எல்லாமே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் மாத்தி கேள்வி பண்ணுவோம். அதனால கேள்வி என்னன்னு நல்லா கவனமா கேட்டுக்கிட்டு யோசிச்சு தான் பதில் சொல்லணும். எப்படி சீனு, டைலாக், ஸ்கிரீன் பிளே அது இதுன்னு எல்லாத்தையும் காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம கடைசியா அது என்ன படம்ன்றதையும் சேர்த்தே சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்களே சொல்லவும் செஞ்சுட்டாங்க. பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி. நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? ஆனா இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வழக்கமாவே பாபநாசம் படத்தை ஆட்டையை போடுறாங்கன்னா இந்த தள்ளி விட்டு மண்டையில போய் இடிப்பாரு பாத்தீங்களா, அந்த சீனை தான் ஆட்டையை போட்டுருந்தாங்க. இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த சீனை ஆட்டையை போட்டுருக்காங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் மாத்தி கேள்வி பண்ணுவோம். அடுத்ததா சுபமித்ரா அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. அண்ணா மகாநதி பாருங்களேன், முன்னாடிலாம் மகாநதி நம்ம லிஸ்ட்லயே வராது, இப்பெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கேமரா வச்சு பயங்கரமான காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
வணக்கம் மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. என்னாச்சு மிஸ்? விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா. இந்த குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்ன இது? நீங்க இவ்வளவு பாத்துக்கோங்க, நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா காவேரி குழந்தையா இல்ல விஜய் குழந்தைக்கு, ஐயோ அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, காவேரிக்கும் விஜய்க்கும் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு அடிபட்டுருது. அதனால காவேரி என்ன பண்றாங்க, அந்த குழந்தையுடைய அப்பாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய்க்கு பாருங்க, 5 வருஷமா பொண்டாட்டி வாய்ச்ச கேட்காம இருந்தாலும் சடனா கேட்கும் போது கண்டுபிடிச்சிட்டாப்ல. கேக்குதா சார்? இன்னைக்கு போன்ல நம்ம கிட்ட பேசின அந்த குரல் காவேரி குரல் மாதிரியே எனக்கு கேட்டுச்சு. அவ மூஞ்ச கொஞ்சம் பார்க்க விடு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷமா பொண்டாட்டி குரலை கேட்கட்டா கூட இப்ப கேட்கும் போது உடனே கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஆனா 5 வருஷமா பொண்டாட்டி குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் கடைசி வரைக்கும் சார் போய் எட்டி பார்க்கவே இல்லையாம்ல. தூங்கிட்டேன். டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போயிடலாமா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். கால்ல லைட்டா அடிபட்டு இருக்கு, பக்கத்துல இருக்கிற கிளினிக் கூட்டு போனா கூட மருந்து போட்டு விட்டுருவாங்க. ஆனா சார் அப்ப கூட என் ஃபேமிலி டாக்டருக்கு தாங்க கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கன்சல்ட் பண்றாரா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ரீசன் இருக்கு. நான் ஊர்ல இல்லையா விஜய், கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன். ஆன்லைன்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். டாக்டர், நான் வீடியோ கால் பண்றேன். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். நான் என்ன ஆயின்மெண்ட்னு சொல்றேன், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்படியே சொல்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே விஜய். எப்படி இவர் ஆயின்மெண்டோடைய பேரை ரெக்கார்ட் பண்றதுக்கும் பின்னாடி காவேரி கிராஸ் ஆறதுக்கும் கரெக்டா இருந்துச்சா? ஆனா இந்த ரெக்கார்டை சார் இப்ப பார்க்கல, எப்ப தெரியுமா பார்க்கறாரு? டாக்டர் அந்த ஆயின்மெண்ட் பேர் ஏதோ ஒன்று சொன்னாரு. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். இதுல கொடுமை என்னன்னா, பக்கத்துல இருக்கிற கிளினிக் தான் கூட்டு போக மாட்டேன், என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் ஆயின்மெண்ட் பேரை கேட்பேன்னு சொல்லி கேட்டாப்ல. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்லயாச்சும் போய் கேட்டு வாங்கி தடை விட்டு போயிருக்கலாம்ல, நேரா வீட்டுக்கே கூட்டு விட்டாப்ல. இப்ப அந்த ஆயின்மெண்டோடைய பேரை கேட்கறதுக்காக காதுல போய் வைப்பாங்க. பாப்பாங்களா? அப்படியே பார்த்தாலும் டாக்டர் சார் பப்பரப்பன்னு பெருசா தெரியறாப்ல. ஆனாலும் பாருங்க, குட்டியோண்டா தெரியக்கூடிய அந்த ஸ்கிரீனை ஜூம் பண்ணி பின்னாடி இருக்கிறது காவேரி தான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, கிரேட் பிரேக் த்ரூ, கங்க்ராட்ஸ். ஆக மொத்தத்தில் இவனுங்க கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மட்டும் போதும், இல்லாத சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி கூட கண்டுபிடிப்பாங்க. அப்படி இல்ல கண்டுபிடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட்லயே வந்து இடிச்சா கூட கண்ணை மூடிட்டு ரைட் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். காவேரி எப்படி என்னையே குழந்தை விட்டு பிரிஞ்சு போனா? நாங்க யாரும் உங்ககிட்ட இப்ப கூட விஜயால நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அப்படிங்கறத நம்ப முடியல. நேரா தாத்தா கிட்ட போய் கேட்கறாப்ல, தாத்தாவும் ஆமாப்பா காவேரி உசுரோட தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம அவங்க கிட்ட எதையும் மறைக்க முடியாது. காவேரி உயிரோட தான் இருக்கா, செத்து போயிட்டான்னு சொன்னது பொய். ஆனா உசுரோடு இருக்கிற காவேரியை எதுக்குடா குழி தோண்டி புதைச்சிங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு இவங்க சொல்ற அந்த காரணத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அந்த நேரத்துல எங்களுக்கு வேற வழி தெரியல விஜய். இப்ப நான் என்ன பண்றது? வேற வழி தெரியலையாமா? இல்ல இது என்ன பதில்? 2 பேருக்குமே சுயநினைவு இல்லாம போயிடுச்சு, அதனால 2 பேரும் பிரிச்சு விடுறதாங்க நல்லது அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. இங்க ஒருத்தர் நல்லா குத்துக்கள் மாதிரி நல்லதா இருக்கேன், அவங்கிட்ட போய் உன் பொண்டாட்டிக்கு சுயநினைவு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா இந்த 5 வருஷம் கழிச்சு ட்ரை பண்ண போறத 5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிருப்பானா இல்லையா? ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க் யூ. ஒரு வழியா விஜய் அவருடைய ஞாபக மருதி பொண்டாட்டி காவேரியை பார்த்துட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன, 3ஆம் முறை கமலஹாசன் மாதிரி எல்லா ஆக்ஷனும் காமிச்சு குட்டிக்காரணம்லாம் அடிச்சு கிண்டி அவங்களுக்கு ஞாபகத்தை வர வைக்கிறது தான் மிச்சமே. எனக்கு என்ன ஆனாலும் என்னை விட்டு போயிட மாட்டேன்னு கேட்டேன்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன்டே. அடுத்த கண்டென்ட் வந்து பயங்கர ஹெவியான கண்டென்ட். இந்த மாதிரி ஹெவியான கண்டென்ட்லாம் யாரு கொண்டு வருவா? உங்களுக்கு சவால் விடுவாரு. எஸ், நம்ம ஹரி தான் கொண்டு வந்திருக்காப்ல, அதுவும் சங்கமத்துல இருந்து. கயல்
மற்றும் மருமகள் இணையும் மகா சங்கம். கயலும் மருமகளும் சேர்ந்து ஒரு கடத்தல் பண்ணிருக்காங்க. சி, 2 பேரும் சேர்ந்து ஒரு சங்கமம் பண்ணிருக்காங்க. அந்த சங்கமத்துல என்னென்ன அட்டூழியங்கள்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வா. இன்னைக்கு நைட்டே ரோஹிணி இங்க இருந்து கடத்திட்டு போய் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான். மருமகள் சீரியல்ல வில்லி என்ன பண்றா? வில்லியுடைய தம்பி கிட்ட, ஏண்டா ஹீரோயின் தங்கச்சி சும்மா தானே இருக்கா, அவளை கடத்தி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. எங்கயாவது ஒரு கோவில்ல வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வா. சரிக்கா. அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா அப்படியே கையலுக்கு வந்தீங்கன்னா, கையலுடைய தங்கச்சி வேற ஒரு பையனை லவ் பண்றாங்க. ஆனா வேற ஒரு பையனோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கையலுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம கையல் தங்கச்சியை கடத்தி நம்ம ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடத்தல் பிளான போடுறாங்க. நம்ம மாப்பிள்ள கண்ணு முழிக்கிறப்போ அவனுக்கு முன்னாடி அவன் உசுரா காதலிக்கிற அந்த ஆனந்தி இருக்கணும். இங்க இருந்து போறப்போ ஆனந்தியோட தான் போறோம். அந்த பொண்ணை கடத்துறோம். ஆமா பாஸ், கடத்துறோம். இப்ப மருமகள்ல ஒரு கடத்தல், கயல்ல ஒரு கடத்தல் இருக்கா. இந்த 2 கடத்தலுக்கும் நிறைய கோயின்சிடென்ஸ் இருக்குது. அதுல முதல் கோயின்சிடென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2 கடத்தலுமே ஒரே இடத்துல தான் நடக்க போகுது. இன்னொரு கோயின்சிடென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடத்த போற 2 பொண்ணுங்களுமே ஒரே காஸ்டியூம் தான் போட்டுருக்காங்க. இதுல இன்னொரு கோயின்சிடென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடத்த போற 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியுமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மருமகள் கேங்கு பொண்ணை கடத்தி சாக்கு பையில போட்டாங்க. பட் போலீஸை பார்த்து பயந்து சாக்கு பைய ஒளிச்சு வச்சிட்டாங்களாம். போலீஸ் இருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மூட்டைய அங்க ஒளிச்சு வச்சிடலாம். மாஸ்டர் பிளான். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, சாக்கு பைய ஒளிச்சு வைக்கிற பேர்ல சாக்கு பைய பப்பர பேனு போட்டு இவங்க எல்லாம் தான் போய் ஒளிச்சிருக்காங்க. நோ ப்ராப்ளம். சரி, இந்த கயல் கேங் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்களும் பொண்ணை கடத்தி சாக்கு பையில போட்டாங்க. ஆனா அதே போலீஸை பார்த்து அதுக்கு பயந்து அந்த சாக்கு பைய என்ன பண்றானுங்க, காய்கறி எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கிற மூட்டை பக்கத்துல போய் ஒளிச்சு வச்சிட்டாங்களாம். டேய் மச்சான் உசாராரு. இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு பாகுபலி. இந்த பாகுபலிக்கு பாத்தீங்கன்னா, காய்கறி மூட்டை எது, பொண்ணை கடத்தி வச்சிருக்கிற மூட்டை எது அப்படிங்கிற டிஃபரன்ஸ் கூட தெரியாதாமா. எந்த மூட்டை இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாரு போல இருக்கு. அவர் பாட்டு பொண்ணை வச்சிருக்கிற மூட்டையை தூக்கிட்டு போயிட்டாரு. இவ வேற வேலை நேரத்துல போன் பண்ணி இம்சை பண்றா. சரி, ஓகே, இடம், காஸ்டியூம், சாக்கு பைய, சரி போலீஸை பார்த்து பயந்து ஒளிச்சு வச்ச வரைக்கும் தான் கோயின்சிடென்ஸ் சொல்லி பார்த்தா, இதுலயும் கோயின்சிடென்ஸ் தான் சொல்லிட்டு அதே பாகுபலி என்ன பண்றாப்ல, இந்த சாக்கு பைய இறங்கி வச்சிருக்கான்னு சொல்லி அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் குடோன்ல வச்சிடறாரு. யார் இது இந்த மூட்டையை மட்டும் இங்க வச்சுட்டு போனது? இதுல மருமகள் கேங்கு மோப்பம் முடிச்சு கரெக்டா போயிட்டாங்க. ஆனா தப்பான ஆளை செலக்ட் பண்ணி காஸ்டியூம் மட்டும் பார்த்துட்டு நம்மால் தான் இதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய் ரோகிணி இங்க இருக்காடா, மூட்டையை பத்திரமா பார்த்து தூக்கிட்டு வாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. சரி, மருமகள் தான் கூமுட்டையா இருக்காங்க, கையில் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்களும் வந்தாங்க, மோப்பம் முடிச்சு பார்த்தாங்க, காஸ்டியூம் மட்டும் பார்த்துட்டு கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய் ஆனந்த் இங்க இருக்காடா. இப்படி மாத்தி மாத்தி தூக்கிட்டு போன 2 மக்கு பசங்களும் அங்க கொண்டு போயிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ப்ராடக்ட்டே தப்பா டெலிவரி ஆயிருக்குன்னு. இந்த உண்மை தெரிஞ்சு 2 பேரும் பயங்கர ஷாக்கிங்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அடுத்த ஷாக்கிங் என்னடா, போலீஸ் செக்கிங் பாத்தீங்களா, கேப்பே விட மாட்டாங்க, பரபரப்பா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் சீட் எட்ஜிலே வச்சிருக்காங்களாமா. சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரிஞ்சா இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். ஐயோ மச்சி வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா கயல் கேங்க ஒரு பயங்கரமான குரலி வித்தை கையாள போறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கே தெரியாம ஃப்ரெண்டுல வர கடத்துறதுக்கெல்லாம் பிளான் போட்டாங்க இல்ல, இப்ப அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. மூட்டையை தூக்கி உள்ள வச்சிடலாம். என்ன சொல்ற? சரி. ஐயோ சாமி. எப்படி ஆட்டோக்கு முன்னாடி இருக்கிற கார் டிக்கில தான் போயிட்டு அந்த மூட்டையை போட்டு வராங்களாமா. நம்ம சார் முன்னாடி வந்து ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஆனாலும் என்னடா சொல்றீங்க, மூட்டையை மாத்திட்டீங்களா அப்படின்னு சாக்கு வேற. நம்ம பாட்டுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன விளையாடுறியா? அந்த மூட்டை எங்கடா?
இப்ப யாருக்குமே தெரியாத இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லட்டுமா? இவங்க போய் மூட்டையை ஒரு கார்ல போட்டு வந்தாங்கல்ல, அந்த கார்ல யார் தெரியுமா இருக்கிறா? நம்ம மருமகள் கேங்கு. முன்னாடி செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த காரு. குடு. ஓவரா கண்ண கட்டுது. ஒரு வழியா கயல் கேங்கு மருமகள் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்ப மருமகள் கேங்கு கயல் ப்ராடக்ட்டை எப்படி டெலிவரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த சீனு. ஆனா ரெண்டு கடத்தலை வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன பாடுபடுத்துறாங்க பாத்தீங்களா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இதுல இந்த சீனை பார்த்து நம்ம எல்லாரும் ஷாக் ஆனது பத்தாதுன்னு சொல்லிட்டு கடத்துறதுக்கே சாக்கை யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க அவங்க. தானந்தானிக்கு வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். இந்த பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.